இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். உங்களுக்கு எப்போதாவது தோணியிருக்கா, நாம தினமும் செய்திகள்ல பாக்குற இந்த அரசியல் விவாதங்கள் எல்லாமே வெறும் மேலோட்டமான சத்தங்கள் தானா அப்படின்னு? ஆமா. நெறைய நேரங்கள்ல அது வெறும் கூச்சல் மாதிரியே தான் தோணும். கண்டிப்பா. இல்ல, அதுக்கு பின்னால நம்ம சமூகத்தோட ரொம்ப ஆழமான உளவியலும், பொருளாதார கட்டமைப்பும் மறைஞ்சிருக்கான்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ம். அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான, கொஞ்சம் சூடான, ஆனா ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு தலைப்ப தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். எத பத்தி பேசப் போறோம் இன்னைக்கு? அதாவது, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில நடந்த மகளிர் மக்கள் சபை நிகழ்ச்சியில, நாம் தமிழர் கட்சியின் பாத்திமா பர்கானா ஆளுங்கட்சியின் கொள்கைகள் மேல ரொம்பவே கடுமையான சில விமர்சனங்கள முன்வச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான அதிகாரம், அரசியல் பிரதிநிதித்துவம், அப்புறம் இந்த இலவசங்கள் அல்லது உரிமை தொகை, இதெல்லாம் பெண்களோட சுயமரியாதைய எப்படி நீர்த்து போக செய்யுதுங்கிற அவங்களோட பார்வையை தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக அலச போறோம். ஓ! அந்த விவாதம், அது சமூக வலைதளங்கள்ல கூட ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா, இந்த விவாதத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். அந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப முக்கியம். சொல்லிருங்க. கண்டிப்பா. இந்த அலசல்ல அரசியல் ரீதியான ரொம்ப கூர்மையான விமர்சனங்களும், சூடான வாதங்களும் வரப்போகுது. ஆனா நாங்க எந்த பக்கமும் சாராதவங்க. அந்த மூல விவாதத்துல என்ன கருத்துக்கள் இருந்துச்சோ, அதை எந்தவித சார்பும் இல்லாம அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது மட்டும் தான் எங்களோட நோக்கம். அதாவது நாங்க எந்த கட்சியும் ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. 100க்கு 100 உண்மை. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா கோணங்கள்லயும் தெரிஞ்சுக்கிற ஒரு தகவல் அறிந்த சமூகமா நீங்க மாறுறதுக்கான ஒரு கருவி மட்டும்தான் இந்த விவாதம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நம்மளோட நோக்கமே ஒரு செய்திய வெறுமனே கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிடாம, அதோட வேர்கள புடுத்தி ஆராயறது தான். ஆமா. இன்னைக்கு நம்ம பேசப் போற அந்த விவாதத்துல பெண்களோட அரசியல் விழிப்புணர்வு, பொருளாதார சுதந்திரம், அப்புறம் அரசியல் கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் அவங்களோட உண்மையான செயல்பாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுகள்னு பல தளங்கள்ல ரொம்ப ஆழமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மேல வைக்கப்படுற விமர்சனம் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பும் கொள்கை வகுப்பாளர்களும் பெண்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே அந்த விவாதம் அமைஞ்சிருக்கு. கரெக்ட். அதனால இந்த தகவல்களை ரொம்ப திறந்த மனசோட நாம அணுகும்போது, நேயர்களாகிய உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுக்கும்னு நான் நம்புறேன். சரி. அப்போ நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பாத்திமா பர்கானாவோட அந்த உரையில என்னை ரொம்பவே கவர்ந்த, ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு பிரபலமான மேற்கோள் ஒண்ணு இருக்கு. எந்த மேற்கோள்? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், அதை விட்டுட்டு எங்களுக்கு மீனை தராதீர்கள் அப்படின்னு. ஓ, அந்த பழமொழி. ஆமா. இது நாம பல வருஷமா கேட்டுக்கிட்டு வர்ற ஒரு சாதாரண பழமொழி தான். ஆனா, இது அவங்க பெண்களுக்கான உரிமை தொகைக்கும், இலவசங்களுக்கும் எதிரா ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ம், ஆழமான விஷயம். 1000, 2000 ரூபாய்க்காக பெண்களை சண்டையிட வைக்கிறது, அவங்கள தரம் தாழ்த்துவது மாதிரின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. கேளுங்க. அந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஏழை பெண்களுக்கு அவங்களோட அன்றாட செலவுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்ற பெண்களும் இருக்காங்களே, அத அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க? இந்த வாதத்தோட அடிப்படை என்ன? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். அந்த 1000 ரூபாய் உடனடி தேவையே பூர்த்தி செய்யுதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனா பாத்திமா இத வெறும் ஒரு பொருளாதார கோணத்துல மட்டும் பார்க்கல. வேற எப்படி பாக்குறாங்க? அவங்க இத தமிழ்நாட்டோட வரலாற்று பின்னணியான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தோட இணைச்சு பேசுறாங்க. ஓஹோ! ஒரு காலத்துல சுயமரியாதை இயக்கம் தோன்றி மனிதர்களோட தன்மானத்துக்காக போராடின இந்த தமிழ்நாட்டு மண்ணுல இன்னைக்கு பெண்கள் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய தன்மான இழப்பு அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்வையோட மையப்புள்ளியா இருக்கு. அதாவது, அந்த பணம் ஒரு உதவியா இருந்தாலும், அது கொடுக்கப்படுற விதம் அவங்களோட தகுதிய குறைக்குதுன்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. உளவியல் ரீதியா பார்த்தோம்னா, இலவசங்களை நீங்க ரொம்ப எளிமையா மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதோட உண்மையான மதிப்பு யாருக்கும் தெரியறதில்ல. ஆமா, உழைச்சு சம்பாதிக்காத பணம். அதுதான். அது அவங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் கிடையாது. அது அரசாங்கம் கொடுக்கிற ஒரு வகையான அரசியல் கொடை. அந்த பணம் மக்களோட அன்றாட சிக்கல்களை தற்காலிகமா தீர்க்கலாம். ஆனா நீண்ட கால அடிப்படையில அது அந்த பெண்களை நிரந்தரமா அரசாங்கத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா மாத்திடுது. ஏடிஎம் வாசல்ல காத்து கிடக்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அரசாங்கம் எப்ப பணம் போடுன்னு ஏடிஎம் வாசல்ல காத்து கிடக்கிற ஒரு மனநிலையை அது உருவாக்குது.
அதனால தான் தங்களுக்கு மீன் வேண்டாம், அதாவது இந்த தற்காலிக இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்ல, மீன் பிடிக்கிற வித்தையை கொடுங்கன்னு கேக்குறாங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்ப கேக்குறாங்க. ஆமா, நிரந்தரமான வேலைவாய்ப்பையும் சமமான பொருளாதார வளர்ச்சியும் கொடுங்கன்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமா கேக்குறாங்க. இத கேக்கும்போது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இது ஒரு நீண்ட கால பார்வை. சரி நேயர்களே, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான சவாலான கேள்வியை வைக்கிறேன். என்ன கேள்வி அது? உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வேணுமா, இல்ல உங்க ஊர்ல இருக்கிற டாஸ்மாக் மதுபான கடைகள் நிரந்தரமா மூடப்படணுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அந்த விவாதத்துல பாத்தீமா, இதே கேள்வியத்தான் ரொம்ப போல்டா எழுப்புறாங்க. 1000மா டாஸ்மாகா அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற முக்கால்வாசி பெண்கள் முதல்ல டாஸ்மாகை இழுத்து மூடுங்க அப்படின்னு தான் சொல்வாங்கன்னு அவங்க வாதிடுறாங்க. உண்மைதான். மது வேண்டான்னு சொல்ற பெண்களை விட எனக்கு அந்த 1000 ரூபாய் தான் முக்கியம்னு சொல்ற பெண்கள் இங்க ரொம்ப குறைவுங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது 100க்கு 100 உண்மை. இது நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார முரண்பாட்டை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா, அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கனிமொழி அவர்களை பார்த்து பாத்திமா ஒரு ரொம்ப கூர்மையான கேள்வியை நேரடியா எழுப்புறாங்க. என்ன கேட்டாங்க? இந்த ரெண்டையும் ஏன் அரசாங்கத்தால ஒரே நேரத்துல சாத்தியப்படுத்த முடியாது? உரிமை தொகை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே நேரத்துல மது விலக்கையும் ஏன் அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அந்த கேள்வி. வாவ், அது ரொம்ப நேரடியான கேள்வி. ஆமா, இதை நீங்க பொருளாதார ரீதியா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். எனக்கும் அதே சந்தேகம்தான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஏன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் பணம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் வழியா வருமானம் பாக்குது இல்லையா? அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே. ஒரு பக்கம் பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக உரிமை தொகை வழங்குறதா அரசாங்கம் சொல்லுது. அந்த பெண்ணுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. சரி. ஆனா மறுபக்கம் அதே பெண்ணோட குடும்பத்துல இருக்கிற கணவனோ அல்லது மகனோ அந்த 1000 ரூபாயும் சேர்த்து தன்னோட உழைப்புல கிடைச்ச பணத்தையும் டாஸ்மாக்ல கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. அதாவது ஒரு கையில கொடுத்துட்டு மறு கையில பிடுங்குற மாதிரி. சரியா சொன்னீங்க. கடைசியா பார்த்தா அந்த பணம் மறுபடியும் அரசாங்கத்துக்கே போயிடுது. ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துறோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் மூலமா அந்த பொருளாதாரத்தை முழுமையா உறிஞ்சி எடுக்கிற அந்த சுழற்சி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒரு தீய சுழற்சி. இதனாலதான் பெண்கள் இன்னும் அந்த விளிம்பு நிலையிலேயே இருக்காங்கன்னு பாத்திமா ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இத கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பெரிய பொருளாதார விமர்சனத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. வேற என்ன சொன்னாங்க? சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அது மூலியமா தான் அந்த உரிமை தொகையை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏன் அரசாங்கத்துக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க. 10 லட்சம் கோடியா? ஆமா, கடனை வாங்கி இலவசங்களை கொடுத்துட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் மறுபடியும் இலவசங்கள் கொடுக்கறதுக்கும் திரும்ப திரும்ப மது விற்பனையை மட்டுமே நம்பியிருக்கிற அந்த அரசாங்கத்தோட மாடல் உண்மையிலே பெண்களோட முன்னேற்றத்துக்கு எப்படி வழிகாட்டும்? அது ஒரு தவறான பொருளாதார சுழற்சிங்கிறது தான் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஆமா, ரொம்ப உறுதியான வாதம் அது. நீங்க சொன்ன அந்த விளிம்பு நிலை அப்படிங்கிற வார்த்தை என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. 50 வருஷ கால திராவிட அரசியல் வரலாற்றுல இன்னும் மக்கள் ஏன் அதே விளிம்பு நிலையிலேயே இருக்காங்கன்னு அவங்க ஒரு பெரிய கேள்வியை விசுறாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சின்னு எல்லாத்திலையுமே நாம இன்னும் முன்னேறிக்கிட்டு இருக்கிற நிலையிலேயே தான் இருக்குமே தவிர நம்ம முழுமையா வளர்ச்சியடைந்த ஒரு சமூகமா மாறல அப்படிங்கிற அவங்களோட ஆதங்கம் ரொம்பவே ஆழமானது. ஆமா, ப்ராக்ரஸிங் ஸ்டேஜ்லயே தான் இருக்கும், டெவலப்ட் ஆகல. கரெக்ட். இன்னைக்கு ஐடி கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு கட்டட வேலைகள் வரைக்கும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா வேலைக்கு போறாங்க. ஆனா அவங்களோட நிலை உண்மையிலே உயர்ந்திருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் எல்லா துறைகள்லயும் வேலை செய்றாங்க. வேலை பார்க்கறவங்க விகிதத்துல பெண்களோட பங்களிப்பு பெரிய அளவுல அதிகரிச்சிருக்குங்கிறதுலாம் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா பாத்திமா முன்வைக்கிற அந்த நிஜ உலக பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் செய்யற அதே வேலையைத்தான் பெண்களும் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சமமான ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான். சம ஊதியம், ஈக்குவல் பே. ஆமா, ஒரு சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நாம எப்ப பெருமையா சொல்லிக்க முடியும்? ஒரு உழைப்புக்கேத்த சமமான அங்கீகாரமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான பொருளாதார பலன்களும் கிடைக்கும் போது மட்டும்தான். ஆனா அது நடக்கிறது இல்ல. அதை செய்யாம வெறும் உரிமை தொகையை மட்டும் மாசம் மாசம் கொடுத்துட்டு அவங்களை இன்னும் அதே விளிம்பு நிலையிலேயே வச்சிருக்கிறது எப்படி உண்மையான வளர்ச்சி ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். வேலைக்கு போனாலும் பொருளாதார ரீதியா முழுமையான சுதந்திரம் கிடைக்கலன்றதுதான் நிதர்சனம். அதான் அவங்க கேக்குறாங்க. 50 வருஷ கால அரசியல் வளர்ச்சியில மக்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏன் உங்களால மேம்படுத்த முடியல? ஏன் அவங்கள இன்னும் உங்க அரசியல் கட்சிகளோட சின்னங்களை பார்த்து கையேந்திர நிலையிலேயே வச்சிருக்கீங்கன்னு அவங்க ஆளுங்கட்சியை நோக்கி கேக்குறாங்க.
அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இது அரசியல் கட்சிகள் தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக மக்களை எப்படி நிரந்தரமா தங்களை சார்ந்திருக்க செய்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கூர்மையான அரசியல் பகுப்பாய்வா அந்த விவாதத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது நிரந்தரமா ஒருத்தவங்கள ஏழையாவே வச்சிருந்தாதான் அவங்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தந்திரத்தை அவங்க தோலுரிச்சு காட்டுறாங்க, சரியா? 100க்கு 100 ஃபரி. அப்போ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? சம ஊதியம் இல்ல, நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சி இல்ல, டாஸ்மார்க் மூலியமா குடும்ப பொருளாதாரம் சீரழியுது, ஆனா மேடைகள்ல மட்டும் பெண் விடுதலை பத்தி மிகப்பெரிய முழக்கங்கள் கேக்குது. இதுதான் முரண்பாடு. இது இதை நேரா அரசியல் கட்சிகளோட அரசியல் பிரதிநிதித்துவம் பத்தின விவாதத்துக்கு கொண்டு போகுது. அதாவது பெண்களுக்கு அதிகாரத்தை உண்மையிலே பகிர்ந்து அளிக்கிறாங்களா, இல்ல இது எல்லாமே வெறும் வார்த்தை ஜாலங்கள் தானா? இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன? இத நாம ஒரு பரந்த பார்வையோட, அதாவது கொஞ்சம் பிக் பிக்சர்ல பார்த்தோம்னா, இந்த அரசியல் கட்சிகளோட இரட்டை நிலைப்பாடு நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். எப்படி சொல்றீங்க? பாத்திமா பர்கானா இங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் பேசல, ரொம்ப துல்லியமான புள்ளி விவரங்களை கையில எடுத்துக்கிட்டு இந்த இடத்த தாக்குறாங்க. ஆமா, அந்த டேட்டா. 75 வருஷமா நாங்க சமூக நீதி பேசுறோம், பெண்ணியம் பேசுறோம், நாங்க தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தந்தோன்னு பெருமையா சொல்லிக்கிற ஆளுங்கட்சி தேர்தல்ல பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க தெரியுமா? எனக்கும் அந்த புள்ளி விவரங்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களே அது நேயர்களுக்கு சொல்லுங்களேன். அவங்க கொடுக்கிற டேட்டாவை பார்த்தோம்னா 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல மொத்தமுள்ள 234 இடங்கள்ல வெறும் 12 பெண்களுக்கு மட்டும்தான் ஆளுங்கட்சி போட்டியிட வாய்ப்பளிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். நான் சரியாதான் கேட்டனா? 234 இடங்கள்ல வெறும் 12 பேருக்கு தானே சீட் கொடுத்திருக்காங்க? நிஜமாவா? ஆமா, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, 2011ல அந்த எண்ணிக்கை 11ஆ குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைஞ்சிருக்கா? 2016ல அது 19 இடங்கள். இதை நீங்க சதவீத அடிப்படையில கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இது 5 அல்லது 6% கூட தொடல. அட கடவுளே! ஒரு பக்கம் மேடையில சமூக நீதியும் சரிபாதி உரிமையும் பெண் விடுதலையும் ரொம்ப ஆவேசமா பேசுறது, ஆனா மறுபக்கம் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற அந்த மிக முக்கியமான இடத்துல 5% வாய்ப்பு கூட பெண்களுக்கு வழங்காம இருக்கிறது தான், இதுதான் பாத்திமா சுட்டிக்காட்டுற மிகப்பெரிய அரசியல் முரண்பாடு. ஆனா புள்ளி விவரங்களை கேட்கும்போது நிஜமாவே ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. 95% ஆண்களே கூடி முடிவெடுக்கிற ஒரு இடத்துல பெண்களுக்கான உண்மையான தேவைகள் எப்படி பூர்த்தியாகும்? பூர்த்தி ஆகாதுங்கிறதான் யதார்த்தம். அதை விட எனக்கு வியப்பளிச்ச இன்னொரு விஷயம், அவங்க பெண் தலைவர்களை பத்தி குறிப்பிட்டதுதான். டிஎம்கேவுல கனிமொழி, அப்புறம் தமிழச்சி தங்கபாண்டியன். இந்த 2 பேரை தாண்டி மக்களால் அறியப்பட்ட வேற பெரிய பெண் தலைவர்களோ இல்ல கொள்கை முடிவுகளை எடுக்கிற அமைச்சர்களோ ஏன் உருவாக்கப்படலன்னு அவங்க ரொம்ப நேரடியா கேக்குறாங்க. இதைத்தான் நாம டோக்கனிசம் அப்படின்னு சொல்றோம். டோக்கனிசம்னா அது கொஞ்சம் விரிவா நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது பேருக்கு சிலரை மட்டும் முன்னிறுத்துறது. ஒரு பெரிய கூட்டத்துல 2-3 பெண்களை மட்டும் பெரிய பதவிகளை உட்கார வச்சுட்டு, பாத்தீங்களா நாங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அதிகாரம் கொடுத்ததா காட்டிக்கிற ஒரு மாயதான் இந்த டோக்கனிசம். ஓ, ஜஸ்ட் ஒரு ஷோக்காக சேரது. ஆமா, ஆனா அடிமட்டத்திலிருந்து உழைக்கிற சாதாரண பெண்களுக்கு அந்த அதிகார பகிர்வு போய் சேர்றதே இல்ல. இதுல பாத்திமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தொடறாங்க. அது என்ன விஷயம்? பெரியாரோட வழி வந்தவங்கன்னு சொல்லிக்கிற திராவிட கழகத்துல கூட அடுத்த தலைவரா கலி பூங்குன்றன் அப்படிங்கிற ஒரு ஆணை முன்னிறுத்தப்படுறாரு. ஓஹோ. இத்தனை வருஷ கால திராவிட இயக்க வரலாற்றுல ஏன் ஒரு பெண்ணை அங்க தலைவராக்க முடியல அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அது இதுவரைக்கும் நாம பெருசா சிந்திக்காத ஒரு புது கோணத்தை திறக்குது. ஆமா, நாமுமே இதை பெருசா கவனிச்சதில்ல. பெண்கள் கட்சிகள்ல இருக்காங்க, ஆனா அவங்க தலைமை பொறுப்புக்கு வர இன்னும் தயாராக இல்ல அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் வெறும் சந்தர்ப்பவாத பேச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப கடுமையா சாடுறாங்க. அது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இத்தனை வருஷமா பெண்களை பாதுகாக்கிறோம், முன்னேத்துறோம்னு சொல்றவங்க ஏன் அவங்கள தலைமை பதவிக்கு தயார்படுத்தலைங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு நேர்மாறா நாம் தமிழர் கட்சி எப்படி 50% இடஒதுக்கீட்டை வழங்குச்சுங்கிறதையும் அவங்க விவாதத்துல கொண்டு வராங்க இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான ஒப்பீடு. நாம் தமிழர் கட்சி எப்படி 50% இடஒதுக்கீட்ட வெறும் ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதியா மட்டும் பார்க்காம, அதை ஒரு சமூக சீர்திருத்தமா, அதாவது ஒரு சோஷியல் ரிஃபார்மா எப்படி செயல்படுத்தி காட்டுறாங்கங்கிறத பாத்திமா அந்த விவாதத்துல ரொம்ப ஆழமா பதிவு செய்றாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தத நான் பெண்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தம் பெருமைக்காக சொல்லிக்கல. பின்ன எப்படி சொல்றாரு? மாறாக அது பெண்களோட பிறப்புரிமை, அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை தட்டி கொடுத்து ரசிப்பது மட்டுமே தன்னோட வேலை அப்படிங்கிற ஒரு ரொம்ப முற்போக்கான பார்வையை தலைமை கொண்டிருக்கிறதா அவங்க விளக்குறாங்க. ஆமா,
அவங்க வெறும் புள்ளி விவரங்களோட மட்டும் நிக்கல. அந்த மேடையிலேயே தன்னோட கட்சியில இருக்கிற சாதாரண பெண்களோட பேர்களை பட்டியலிட்டு மத்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவால் விடுறாங்க. ஆமா, நிறைய பேர்களை சொன்னாங்க. கார்த்திகா, தாரிகா சல்மான், வெண்ணிலா, சுனந்தா தாமரை செல்வன், அஞ்சம்மாள், சீதா லக்ஷ்மின்னு பல பேர்களை அவங்க ரொம்ப பெருமையா உச்சரிக்கிறாங்க. ம். இத்தனை பெண்கள் எங்க கட்சியில எந்த பின்புலமும் இல்லாம முன்னுக்கு வந்து பயணிக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்கள கண்டுக்க மறுக்கறீங்க. அவங்களோட பேரை கூட அவங்களால சொல்ல முடியலன்னு ஊடகங்களையும் எதிர்த்தரப்பையும் பார்த்து அவங்க வைக்கிற விமர்சனம் ரொம்பவே கூர்மையானது. ஆமா, அது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். மத்த கட்சிகளால இப்படி தங்கள் கட்சியில அடிமட்டத்துல இருந்து வர்ற சாதாரண பெண்களை அடையாளப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அவங்களோட கேள்வி அதிகாரத்துல இருக்கிறவங்கள நோக்கிய ஒரு நேரடி சவாலாவே அந்த விவாதத்துல ஒலிக்குது. உண்மையாவே அது ரொம்ப பெரிய சவால் தான். ஏன்னா சாதாரண பின்னணியிலிருந்து வர்ற ஒரு பெண்ணை அரசியல்ல முன்னிறுத்துறதுங்கிறது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. ஆனா அதை நாங்க செஞ்சிருக்கிறோம்னு அவங்க தரவுகள் மூலமா நிரூபிக்கிறாங்க. கண்டிப்பா. இப்போ நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த முழு விவாதத்தோட மைய கருத்தை நம்ம தொகுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். என்னது? பாத்திமா பர்கானாவோட வாதம் முழுவதுமே ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி தான் பயணிக்குது. அதுதான் அரசியல் விழிப்புணர்வு. அதாவது மக்கள் இலவசங்களுக்கு மயங்காம சிந்திச்சு செயல்படணும்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. எப்போ பெரும்பான்மையான பெண்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமா மாறுறாங்களோ, எப்போ அவங்க தங்களோட உரிமைகள் என்ன, பொருளாதாரம் எப்படி செயல்படுதுன்னு அரசியல் ரீதியா தெளிவடைகிறாங்களோ, அப்போ அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சி கொடுக்கிற இந்த தற்காலிக இலவசங்களுக்கும் 1000, 2000 உரிமை தொகைகளுக்கும் ஒருபோதும் விலை போக மாட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப உறுதியான செய்தியை அவங்க நிலைநிறுத்துறாங்க. அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ஏதோ மேடையில பேசி பெருமை தேடிக்கிறதுக்கோ அல்லது இறக்கப்பட்டு கருணை அடிப்படையில கொடுக்கறதுக்கோ கிடையாது. அது பெண்களோட அடிப்படை பிறப்புரிமை. அரசாங்கத்தோட முடிவெடுக்கும் அதிகாரத்துல அவங்க சரிபாதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முழு விவாதத்தோட மிக முக்கியமான சாராம்சம். ரொம்ப அருமையா சமரைஸ் பண்ணீங்க. நேர்களே, இப்போ நான் உங்களை நோக்கி கேட்கிறேன். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஆமா, அவங்க இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதற்காக இவ்ளோவு புள்ளி விவரங்களையும் வாதங்களையும் நாம இவ்ளோ நேரம் பிரிச்சு மேந்தோம்? இது வெறும் இன்னொரு அரசியல் விவாதம் மட்டும்தானா? இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா அடுத்த முறை நீங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை பார்க்கும்போதோ அல்லது அரசாங்கம் அறிவிக்கிற ஒரு புது நலத்திட்டத்தை பார்க்கும்போதோ நீங்க அதை வெறும் ஒரு செய்தியா மட்டும் கடந்து போக மாட்டீங்க. இந்த திட்டம் உங்களுடைய தற்காலிக தேவையை மட்டும் பூர்த்தி செய்யுதா அல்லது இந்த சமூகத்துல உங்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தையும் சமமான ஊதியத்தையும் முக்கியமா உங்க சுயமரியாதையையும் என்றென்றைக்கும் உயர்த்துதான்னு உங்களை நீங்களே சிந்திக்க தோன்ற ஒரு கருவிதான் நாம இன்னைக்கு மேற்கொண்ட இந்த அலசல். ரொம்ப சரியான வார்த்தைகள். அரசியல்வாதிகள் பேசுற இனிமையான வார்த்தைகளை விட அவங்க செயல்படுத்துற புள்ளி விவரங்கள் என்ன உண்மைய சொல்லுதுன்னு உற்று நோக்க இது நேயர்களுக்கு கண்டிப்பா உதவும். ஆமா, அந்த விமர்சன பார்வை தான் ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த விவாதங்களை தாண்டி நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆழமான கேள்வி ஒண்ணு இங்க எழும்புது. சொல்லுங்க. அரசாங்கங்கள் பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி கொடுக்கறதும் இலவசங்கள் அளிக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவங்களுக்கு உதவுதா இல்லையாங்கிற விவாதம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எப்ப பெண்கள் அரசாங்கத்தோட மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கிற தலைமை பதவிகள்ல, அதாவது டாப் டிசிஷன் மேக்கிங் ரோல்ஸ்னு சொல்ற அந்த அதிகார மையங்கள்ல சரிபாதியா உட்கார வைக்கப்படுறாங்களோ, அப்போ இந்த சமூகத்தோட அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளும் முற்றிலும் மாறுபட்ட ஒருவேளை ரொம்ப சிறந்த கோணத்துல தீர்க்கப்படுமா? வாவ், அது ஒரு மிக சிறந்த கேள்வி. அதிகார பகிர்வு இல்லாம வெறும் பொருளாதார உதவிகள் மட்டும் செய்யப்படுறத பத்தி நாம நிஜமாவே யோசிக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். அதுவரைக்கும் பெண்களுக்கு கிடைக்கிற இந்த நிதி உதவிகள், இலவசங்கள், உரிமை தொகைகள் இது எல்லாமே உண்மையான அதிகாரத்தை அவங்களுக்கு பகிர்ந்தளிக்காம இருக்கிறதுக்காகவும் அவங்கள எப்பவும் அமைதியா வச்சிருக்கிறதுக்காகவும் இந்த ஆணாதிக்க அரசியல் கட்டமைப்பு கொடுக்கிற ஒரு சமாதான கூலியா? சமாதான கூலி. ரொம்ப அழுத்தமான வார்த்தை. ஆமா, இந்த சிந்தனைய நேர்களாகிய உங்களுடைய சொந்த தேடலுக்கும் உங்களுடைய ஆழமான பகுப்பாய்வுக்கும் விட்டுட்டு இன்றைய இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாங்க விடை பெறுறோம். தொடர்ந்து சிந்திப்போம், தர்க்க ரீதியா கேள்விகள் கேட்போம். விடை பெறுகிறோம். நன்றி. நன்றி.